வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்கவில் திடீரென தரையிறக்கப்பட்ட எமிரேட்ஸ் விமானம், நடுவானில் ஏற்பட்ட பரபரப்பு. நுகேகொடை போராட்டம், உயர்தர மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நடவடிக்கை, போலீசார் எச்சரிக்கை. அறகலைய போராட்டத்தை ஜனநாயக ரீதியிலேயே கட்டுப்படுத்தினோம், ரணில் சூடுரை. மாவீரர் வாரத்தின் முதல் நாள் கொழும்பில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் ரவிகரன் எம்பி. நாடு முழுவதும் திரிபோசாவுக்கு கடுமையான பற்றாக்குறை. யாழில் இளைஞர்கள் தாக்குதலினால் உயிரிழந்த முதியவர், வலை வீசும் போலீசார். தாய் மகன் மீது அசிட் தாக்குதல் நடத்திய கும்பல், பறிபோன உயிர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ்நாட்டிற்கு பயணம். வெளிநாட்டினருக்கு முச்சக்கர வண்டி உரிமங்கள் வழங்க முடியாது, எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு. தென்கடலில் பிடிபட்ட போதைப் பொருள், ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதி கைது. வயலில் சடலமாக மீட்கப்பட்ட தவிசாளர், மர்ம மரணம் குறித்து விசாரணை. திருகோணமலையில் சம்பவம். வெள்ளத்தால் துறைவந்தியமேடு கிராமத்திற்கான போக்குவரத்து முற்றாக தடை, இராணுவத்தினர் கடமையில். உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றான A380 ரக விமானம் ஒன்று நேற்றைய தினமிரவு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. துபாயிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எமிரேட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான EK434 என்ற விமானமே இவ்வாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மருத்துவ உதவியை உடனடியாக வழங்குவதற்காக கட்டுநாயக்கவில் விமானம் அவசரமாக தரையிறங்கியது. விமானம் பத்திரமாக தரையிறங்கியதைத் தொடர்ந்து உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பயணிக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உடனடியாக வழங்கப்பட்டன. இந்த அவசர தரையிறக்கத்தால் விமான நிலையத்தில் சிறிது பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் விமானம் புறப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டு பின்னர் பிரிஸ்பேனுக்கு அதன் பயணத்தை மேற்கொண்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. நுகேகொடையில் இன்று நடைபெறவிருக்கும் எதிர்க்கட்சிகளின் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அந்த பகுதியில் அமைந்துள்ள உயர்தர பரீட்சை மையங்களுக்கு இடையூறு விளைவிக்காமையை உறுதி செய்யுமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். நுகேகொடையில் உள்ள அனுலா வித்யாலயா, செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி, செயின்ட் ஜோசப் பெண்கள் பாடசாலை மற்றும் சமுத்திரதேவி பாலிகா வித்யாலயா உள்ளிட்ட பல பாடசாலைகள் 2025 உயர்தர அரசியல் அறிவியல் வினாத்தாளுக்கான தேர்வு மையங்களாக செயல்பட்டு வருகின்றன. எனவே தற்போது நடைபெற்று வரும் தேர்வை பாதிக்கக்கூடிய சத்தம், நெரிசல் அல்லது இடையூறுகளை தவிர்க்கும் வகையில் நிகழ்வை நடத்துமாறு பேரணி ஏற்பாட்டாளர்களுக்கு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மேலும் தேர்வு சூழலை பாதுகாக்கவும் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். பிரதான அனுசரணை வழங்குவோர் BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம், இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். நாட்டில் இடம்பெற்ற அறக்கலைய போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் கட்டுப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். நாங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தியதால் எங்களால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடிந்தது. பங்களாதேஷிலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அங்கு வீதிக்கு இறங்கியவர்கள் மீது கடைசியில் அரசாங்கம் சுட வேண்டியதாயிற்று. எங்களுக்கு ஏற்பட்ட அளவு கடுமையான பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. எவ்வாறாயினும் ஜனநாயகத்தின் ஊடாக அதை பாதுகாக்க நாங்கள் செயல்படுவோம். எங்களால் அதை செய்ய முடிந்தது. உலகிலேயே இப்படிப்பட்ட வெற்றிகரமான ஒடுக்குமுறை எங்கேயும் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நாம் செல்ல வேண்டிய பாதையை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து சொல்வது போல் இவற்றை செய்ய முடியாது. நமது பிராந்தியமான ஆசியாவில் இந்த போராட்டங்களுக்கு பின்னால் சக்திகள் இருக்கின்றனவா என்று இப்போது ஒரு கேள்வி எழுந்துள்ளது. நாம் எதற்கும் அடிபணியாமல் இந்த பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள முடிந்தது. பொருளாதாரத்தை சீர் செய்தோம். கோல்பேஸ் போராட்டக்காரர்கள் நாடு முழுவதும் உரத்தை கொடுங்கள், உணவு கொடுங்கள், எரிபொருள் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த 3
மூன்று தேவைகளையும் பூர்த்தி செய்தோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க சொன்னார்கள், அதையும் செய்தோம். ஊழலை ஒழிக்கச் சொன்னார்கள், ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்றினோம். ஆசியாவிலேயே பழமையான ஜனநாயக நாடுகளில் ஒன்றுதான் இலங்கை. நாம் இதை போற்ற வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும், இதை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இது எந்தவொரு அரசாங்கத்தினதும் கடமையாகும். அதை செய்ய முடியாவிட்டால் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்று எந்தவொரு அரசாங்கமும் சொல்ல முடியாது என்றார். மாவீரர் வாரம் இன்று ஆரம்பித்துள்ள நிலையில் தாயக பரப்பிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மாவீரர் வாரத்தின் முதல் நாளில் இலங்கை தலைநகர் கொழும்பில் மாவீரர்களுக்கு உணர்வெழுச்சியுடன் தனது அஞ்சலியை செலுத்தினார். அந்த வகையில் மாவீரர் துயிலும் இல்லத்தினை தாங்கிய உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி மாவீரர்களுக்கு உணர்வு பூர்வமாக அஞ்சலிகளை செலுத்தினார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கென தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் இவ்வாறு மாவீரர்களுக்கு உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் உள்ள பல மகப்பேறு மற்றும் சிறுவர் வைத்தியசாலைகளில் திரிபோசாவிற்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவ தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் இந்த தட்டுப்பாடு காரணமாக திரிபோசா குறிப்பிட்ட சில பிரிவினருக்கே வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதன்படி தற்போது 3 வயதுக்கு மேற்பட்ட மிக கடுமையான போஷாக்கு குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு, அத்துடன் இரும்பு சத்து குறைபாடுள்ள தாய்மார்கள் மற்றும் குறைந்த எடையுள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டுமே திரிபோசா வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த பல வருடங்களாக 3 வயதுக்கு சிறுவர்களுக்கு திரிபோசா வழங்கப்படவில்லை என்றும் இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்த போதிலும் இதுவரை அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் வைத்தியர் சஞ்சீவ தெரிவித்தார். ஜாலில் இளைஞர்களின் தாக்குதலுக்கு உள்ளான நபரொருவர் நேற்றிரவு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். நீர்வேலி அச்சலு பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய சுப்பையா யோகதாஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த 18ஆம் தேதி புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியில் உள்ள கள்ளு தவறணைக்கு சென்ற வேளை அங்கு நின்ற 2 இளைஞர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். இந்த நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். தாக்குதல் நடாத்திய இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் சுன்னாகம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ரத்தினபுரி அயகம பகுதியில் பெண் மற்றும் அவரது 16 வயது மகன் மீது அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டதில் தாய் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இந்த அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் அசிட் தாக்குதலில் பலத்த காயமடைந்த தாயையும் மகனையும் அயகம மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி கொலம்பேவ கவரகிரிய பிரதேசத்தை சேர்ந்த 40 வயதான தாய் உயிரிழந்துள்ளார். அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறில் இந்த சம்பவம் நடந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இரத்தினபுரி மருத்துவமனையின் பிணவரையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக சென்னை நோக்கி புறப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவும் இந்த பயணத்தில் அவருடன் இணைந்து கொண்டுள்ளார். அவர்கள் இன்று காலை 8:40 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL 121 இந்தியாவின் சென்னை நகரை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே அவர் இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டுள்ளார். இதன் காரணமாக இன்று கூட்டு எதிர்க்கட்சிகளால் நுகேகொடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்க மாட்டார். எவ்வாறு இருப்பினும் பேரணி வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது ஆசிகளையும் வாழ்த்தினையும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினரின் திருமணத்தில் மேலும் பல முக்கிய இலங்கை அரசியல் பிரமுகர்களுடன் இந்திய அரசியல் முக்கியஸ்தர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தமிழ்நாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சில முக்கிய ரகசிய சந்திப்புகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைக்கு வெளிநாட்டவர்களுக்கு முச்சக்கர வண்டிகளை செலுத்துவதற்கான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கப் போவதில்லை என இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது.
இதற்காக தற்காலிக அனுமதி பத்திரத்தை அறிமுகப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் முச்சக்கர வண்டிகளை செலுத்தும் வெளிநாட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் மாத்திரம் வெளிநாட்டவர்கள் ஒருவர் இலங்கையில் முச்சக்கர வண்டி செலுத்துவதற்கு அனுமதி அளிக்காது என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இதனிடையே அண்மையில் பாலியல் வன்புணர்விற்கு ஆளான நியூசிலாந்து பெண் சுற்றுலா பயணி இலங்கையில் முச்சக்கர வண்டி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சில உள்ளூர் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரங்கள் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு தங்கள் வாகனங்களை வாடகைக்கு விடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப்.ஜி. வூட்லர் கூறியுள்ளார். அத்தகைய நபர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். தென்கடற்பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு மீன்பிடி படகிலிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினால் குறித்த நெடுநாள் மீன்பிடி படகும் அதிலிருந்து 6 மீனவர்களும் நேற்று மாலை தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இதன்படி அந்த படகிலிருந்து 5 பைகளில் 100 பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த 115 கிலோவிற்கும் அதிகமான கெரோயின் மற்றும் 13 பைகளில் 200 பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த 261 கிலோவிற்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் T-56 ரக துப்பாக்கிகள் 5 ரிவால்வர்கள் போன்றனவும் மீட்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பென்னெல்லை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் என போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை கோமரங்கடவல பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாத் தர்மசேன இன்று காலை அவரது வயலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை தனது வயலுக்கு காவல் காப்பதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற தவிசாளர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அவரது குடும்பத்தினர் இன்று காலை வயலுக்கு சென்று தேடிய போது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலம் மீட்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மரணத்தின் பின்னணி மற்றும் அது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து முழுமையான தகவல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சடலமாக மீட்கப்பட்டு பிரகாத் தர்மசேன அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு கோமரங்கடவல பிரதேச சபையின் தவிசாளராக அதிக வாக்குகளை பெற்று தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை கிண்ணியாவில் கச்சான் பயிர் செய்கைகள் தற்போது அறுவடை செய்யப்படவுள்ள நிலையில் நோய் தாக்கம் காரணமாக செய்கை அழிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிண்ணியா மணியரசன் குளம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டு கச்சான் பயிர் செய்கை தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் காணப்படுகின்றது. எனினும் ஒரு சில இடங்களில் கச்சான் பயிரில் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மணியரசன் குளம் பகுதியில் அதிகளவான விவசாயிகள் கச்சான் பயிர் செய்கையில் ஈடுபட்டுள்ளனர். பெரும் உழைப்பையும் முதலீட்டையும் செலவிட்டு பயிரிடப்பட்ட இந்த கச்சான் பயிர்கள் தற்போது அறுவடை செய்யப்படவுள்ள நிலையில் நோய் தாக்கம் காரணமாக செய்கை அழிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் கருத்து தெரிவிக்கையில் நோய் தாக்கம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பெரும் பொருளாதார இழப்பை எதிர்கொள்ள நேரிடும் என அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்த திடீர் நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்தவும் அறுவடையை பாதுகாக்கவும் உரிய விவசாயத்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகளையும் அவசியமான உதவிகளையும் வழங்குவதன் மூலம் தாம் பெரும் நஷ்டத்தில் இருந்து பாதுகாக்கப்படலாம் எனவும் அவர்கள் எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளனர். கிட்டங்கி வீதியை ஊடறுக்கும் மழை வெள்ளம் காரணமாக துறைவந்தியமேடு கிராமத்தின் தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் இராணுவத்தினர் இரவு கடமையில் அப்பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டங்கி வீதி அடைமழை காரணமாக ஏற்பட்டு வெள்ள நீர் பரவல் காரணமாக அப்பகுதியால் பயணம் செய்பவர்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல் பின்பற்றி செல்வதை அவதானிக்க முடிகின்றது. கல்முனை மாநகரையும் நாவிதன்வெளி பெரும் நிலப்பரப்பையும் இணைக்கும் கிட்டங்கி தாம்போதிக்கு மேலாக வெள்ளம் பாய்வதால் இன்று போக்குவரத்து கட்டுப்பாட்டுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் இடையிடையே பெய்யும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. கல்முனை நாவிதன்வெளி பகுதியை இணைக்கின்ற கிட்டங்கி வீதியால் நீர் பாய்வதால் துறவந்திமேடு கிராமத்திற்கு செல்வதற்கான பாதைகள் மூடப்பட்டு கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலை உருவாகியுள்ளது. இதேவேளை இவ்வீதியில் ஆற்று வாழைகள் பரவியிருப்பதால் போக்குவரத்திற்கு பாரிய இடையூறு ஏற்பட்டிருந்தது. இவ்வாற்று வாழைகள் அகற்றும் நடவடிக்கை கல்முனை மாநகர சபை முன்னெடுத்துள்ளதுடன் நாவிதன்வெளி பிரதேச செயலகம் பிரதேச சபை என்பன பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இது தவிர சவளக்கடை கல்முனை போலீசார் போக்குவரத்தினை சீர் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து இப்பாதை ஊடாக போக்குவரத்துகள் சுமூகமாக இடம்பெற்று வருகின்றது.
இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பை புறப்படமாகவும் செங்குந்தான் வீதி, சந்திரசேகர பிள்ளையார் கோவிலடி, ஆனைக்கோட்டை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்துறை விஜயானந்தன் அவர்கள் 20/11/2025 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உரும்பராயை புறப்படமாகவும் சங்கரத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராஜா நவீனராஜா அவர்கள் 20/11/2025 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நாரந்தனையை புறப்படமாகவும் ஊர்காவற்துறை கரம்பொன் ஜெர்மனி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ஆண்டன் மரியநாயகம் டெனிசியஸ் அவர்கள் 20/11/2025 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் கரம்பூன் ஊர்காவற்துறையை புறப்படமாகவும் பிரான்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சூசைப்பிள்ளை ஜோசப் அவர்கள் 15/11/2025 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.